ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் ஜாவா டேட்டா டைப் ரேஞ்ச் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலைன்னா மேலே லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ டைப் கேஸ்டிங் இன் ஜாவா பற்றி பார்ப்போம். வாட் இஸ் டைப் கேஸ்டிங்? டைப் கேஸ்டிங் சிம்பிளாக சொல்லணும்னா கன்வெர்ட்டிங் ஒன் டேட்டா டைப் இன்டு அனதர் டேட்டா டைப். எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஷார்ட் அப்படின்ற டேட்டா டைப் இருக்குது, அதை நான் இன்ட் அப்படின்றது சேஞ்ச் பண்ணணும். டபுள் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது, அதுலேருந்து நான் இன்ட் அப்படின்றது சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் நீங்கள் டேட்டாவை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அதை தான் டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒய் டைப் கேஸ்டிங்? டைப் கேஸ்டிங் எதுக்காக தேவை அப்படின்னா, இப்போ நீங்கள் லைவ் அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இமேஜின் பண்ணிக்கோங்க, இன்ட் அப்படின்ற ஒரு டேட்டா எங்கிட்ட இருக்குது, அதை நான் டபுளுக்கு சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி டபுளில் ஒரு டேட்டா எங்கிட்ட இருக்குது, அதை நான் இன்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறத இந்த டைப் கேஸ்டிங் யூஸ் பண்ணி தான் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் டைப் கேஸ்டிங். ஜாவாவில் 2 டைப்ஸ் ஆஃப் டைப் கேஸ்டிங் இருக்குது. ஒன்று இம்ப்ளிசிட் டைப் கேஸ்டிங், அதை வந்து வைடனிங் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் டைப்பு எக்ஸ்பிளிசிட் டைப் கேஸ்டிங், அதை வந்து நேரோவிங் டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இம்ப்ளிசிட் டைப் கேஸ்டிங், இதை வந்து நம்ம வைடனிங் சொல்லலாம், இல்லாட்டினா ஆட்டோமேட்டிக் டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இம்ப்ளிசிட் டைப் கேஸ்டிங் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்மால் டேட்டா டைப்ல இருந்து பிக் டேட்டா டைப்புக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து இம்ப்ளிசிட் டைப் கேஸ்டிங் சொல்லுவோம். இங்கே டேட்டா மூவ்ஸ் ஃப்ரம் ஸ்மால் கண்டெய்னர் டு பிக் கண்டெய்னர். இது நம்ம இன்னும் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் டன் பை கம்பைலர். இங்கே நோ டேட்டா லாஸ். வைடனிங் ஆர்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், இந்த ஆர்டரில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து இம்ப்ளிசிட் டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னப்பா ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைட், இது வந்து ஸ்மால் டேட்டா டைப் டு பிக் டேட்டா டைப் அப்படின்ற ஆர்டர், இந்த ஆர்டரில் தான் இருக்கும். இது எதை வச்சு நம்ம அந்த ஆர்டர் சொல்கிறோம் அப்படின்னா இந்த டேட்டா டைப் ரேஞ்ச். பைட்டில் பார்த்தீங்கன்னா -128 டு +127 அப்படின்ற இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஷார்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா -32,768 டு +32,767 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம டேட்டாவை அதில் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி தான் அந்த ஆர்டர்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸ்மால் டேட்டா டைப்ல இருந்து பிக் டேட்டா டைப்க்கான ரேஞ்ச். இதை இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போங்க. ஒரு நியூ நோட்பேட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பேசிக் ஜாவா ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் நம்ம ரைட் பண்ணணும். பப்ளிக் கிளாஸ் டைப் கேஸ்டிங் அப்படின்றதே நான் நேம் வச்சுக்கிறேன். ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ். இன்சைட் கிளாஸ் நம்ம மெயின் மெத்தட் ரைட் பண்ணணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். உள்ள நம்ம ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ், ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ். ஓகே, இப்போ இன்சைட் மெயின் மெத்தட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் பைட் ஒரு டேட்டா டைப் நான் கிரியேட் பண்ணுறேன். பிஒய் அப்படின்ற நான் அந்த வேரியபிள் நேம் வைக்கிறேன். இதில் 10 அப்படின்றத நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. பைட் அப்படின்றது டேட்டா டைப், பிஒய் அப்படின்றது வேரியபிள், 10 அப்படின்ற டேட்டாவை நான் அதில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த பைட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஷார்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்புக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஷார்ட் எஸ்ஹெச் ஈக்குவல் பிஒய் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்க வேரியபிளை இங்கே நம்ம கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் ஷார்ட் எஸ்ஹெச் அப்படின்ற நான் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பைட்டில் இருக்க டேட்டாவை நம்ம ஷார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். இப்போ நான் எஸ்ஹெச் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என், இங்கே எஸ்ஹெச் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, பிரிண்ட் பண்ணதை நான் இப்போ சேவ் பண்ணணும். டைப் கேஸ்டிங் ஆல்ரெடி நம்ம ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதே இதுலேயே .java ஆல் ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் ஸ்பேஸ் லொக்கேஷனில் போயிட்டு சிஎம்டி, அதாவது ஃபைல் எங்கே நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் போயிட்டு சிஎம்டி அப்படின்றத போடுவோம். ஓகே, இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம கம்பைல் பண்ணணும். ஜாவா-சி ஃபைலோட நேம் டைப் கேஸ்டிங் டாட் ஜாவா. கம்பைல் ஆகிடுச்சா, நெக்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபைலோட நேம் ஜாவா, ஃபைலோட நேம் அதாவது கிளாஸ் நேம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 10 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இந்த 10 எப்படி நமக்கு பிரிண்ட் ஆகுது, பைட் பிஒய் ஈக்குவல் 10 அப்படின்றத நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டா டைப்பில் இருக்க டேட்டாவை நான் ஷார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். பிஒய் ரைட் சைடில் கொடுத்துட்டு எஸ்ஹெச் அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பைட்டில் இருந்து ஷார்ட்டுக்கு அது கன்வெர்ட் பண்ணிடும். இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் நம்ம எஸ்ஹெச் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப் தான் என்ன அப்படின்னா வைடனிங் டைப் கேஸ்டிங். இது வந்து கமெண்ட் லைனு. நீங்கள் இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் போட்டு நீங்கள் என்ன ரைட் பண்ணாலும் அந்த லைனை வந்து ஜாவா ரீட் பண்ணாத, அதை வந்து கம்பைலர் வந்து ஒமிட் பண்ணிடும்.
இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் அந்த டெஃபினிஷன் நம்ம புரிஞ்சுப்போம். இப்போ இங்கே பாருங்களேன், ஸ்மால் டேட்டா டைப் டு பிக் டேட்டா டைப். நான் என்ன பண்ணியிருக்கேன், பைட் அப்படின்றது என்னோட ஸ்மால் டேட்டா டைப். இங்கே வந்து ஷார்ட் அப்படின்ற டேட்டா டைப் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பைட்டோட ஷார்ட் வந்து நமக்கு பெருசு தானே, ஸோ ஸ்மால்ல இருந்து நம்ம பிக் டேட்டா டைப் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் டன் பை கம்பைலர். இங்கே வந்து நான் எதையுமே எக்ஸ்ட்ரா கோட் நம்ம ரைட் பண்ணல. பைட்டில் ஸ்டோர் பண்ணாத ரைட் சைடில் எடுத்து நம்ம அப்படியே பிஒய் அப்படின்றது கொடுத்துருக்கேன். இங்கே எஸ்ஹெச்க்கு நம்ம மாற்றோம். இது வந்து ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் டன் பை கம்பைலர். இங்கே நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா நம்ம ரைட் பண்ணணும்னு தேவையில்ல, கம்பைலரை ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், நோ டேட்டா லாஸ். இங்கே ஒரு ஸ்மால் டேட்டா டைப்லேருந்து பெரிய டேட்டா டைப் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். இதில் வந்து நம்ம எந்த ஒரு டேட்டாவுமே லாஸ் ஆகாது. எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கோங்களேன், என்கிட்ட ஒரு சின்ன கிளாஸில் வாட்டர் இருக்குது. இதை எடுத்து ஒரு பெரிய பக்கெட்டில் நம்ம ஊற்ற போகிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது ஓவர்ஃப்ளோவில் நமக்கு ஆகாதா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே பைட் அப்படின்றது ஸ்மால் டேட்டா டைப், ஷார்ட் அப்படின்றது நமக்கு பெரிய டேட்டா டைப். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா பைட் வந்து கம்மி தான், ஷார்ட் வந்து நமக்கு அதிகம். ஸோ சின்ன டேட்டா டைப்லேருந்து பெருசு நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்போ எந்த ஒரு டேட்டாவுமே நமக்கு லாஸ் ஆகாது. இதை தான் செகண்ட் பாயிண்ட்டும் சொல்லியிருப்போம். டேட்டா மூவ்ஸ் ஃப்ரம் ஸ்மால் கண்டெய்னர் டு பிக் கண்டெய்னர். சின்னதுலேருந்து பெருசுக்கு நமக்கு மூவ் ஆகும். இதை இன்னொரு எக்ஸாம்பிளுமே நம்ம பார்ப்போம். இப்போ நான் இன்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பில் ஐ அப்படின்றத நான் வச்சுக்கிறேன். இங்கே 10,000 அப்படின்ற டேட்டாவை நான் அங்கே ஸ்டோர் பண்ணுறேன். இந்த 10,000 அப்படின்ற டேட்டாவை நான் இப்போ லாங்குக்கு கன்வெர்ட் பண்ணணும். எல் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே ஐ அப்படின்றது கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேவா? இப்போ இன்ட்டில் இருக்க டேட்டா நம்ம லாங்குக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கும். கன்வெர்ட் பண்ணதை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். system.out.println இதில் எல் அப்படின்றது கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம சேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணணும், அகைன் போயிட்டு நம்ம கம்பைல் பண்ணணும். ஜாவா சி typecasting.java கம்பைல் பண்ணிடுச்சா? ஜாவா கிளாஸோட நேம் டைப்காஸ்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ரன் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த ஆர்டரில் நம்ம வேறு ஏதாவது நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். இந்த வைடனிங் ஆர்டரை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பைட்டு, ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள் இந்த ஆர்டரில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், பைட்டு டு ஷார்ட் மாற்றினேன், இன்ட் டு லாங் மாற்றிருக்கேன். இது மாதிரி பக்கத்து பக்கத்தில் தான் நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னு கிடையாது. இன்ட் டு நீங்கள் டேரெக்டாக டபுள் நம்ம மாற்றலாம். டபுள் டு இன்ட் நீங்கள் மாற்றிடக்கூடாது, அது வந்து நம்ம வேறு டைப்பில் போயிடும். நான் இன்ட் டு டபுள் மாற்றி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் இன்ட் அப்படின்றதுல இப்போ நான் அமௌண்ட் அப்படின்ற ஒரு இதை வச்சுட்டு இங்கே 10 rupees என்கிட்ட இருக்குது, இல்லைனா 100 rupees என்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ இதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், டபுளுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். டபுள் டி அப்படின்ற இதில் அமௌண்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். system.out.println இங்கே நான் இந்த டி அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணியாச்சு. அகைன் போயிட்டு கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டைம் நம்ம அதை டைப் பண்ணணும்னு தேவையில்ல. கமாண்ட் ப்ராம்ப்டில் ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் அப் ஏரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக என்ன நீங்கள் டைப் பண்ணீங்களோ அது வரும். மறுபடியும் அப் ஏரோ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம டைப் பண்ண கமாண்ட் இருக்குது, நான் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கம்பைல் ஆகிடும். மறுபடியும் அப் ஏரோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கமாண்டு கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 100 அப்படின்றது வந்துருச்சு. பட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இன்ட்லேருந்து நீங்கள் 100 கொடுத்துருப்பீங்க, வெறும் 100 மட்டும் தான் கொடுத்துருப்போம். டபுளாக கன்வெர்ட் பண்ணுறப்போ 0.0 அப்படின்றது ஆட் ஆகும். இது ஃப்ளோட் அண்ட் டபுளுக்கு கண்டிப்பாக ஆட் ஆகும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது மாதிரி நீங்கள் ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டைப் எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். இது வந்து நம்ம நேரோவிங் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிக் டேட்டா டைப்லேருந்து ஸ்மால் டேட்டா டைப் நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் சொல்லலாம். இங்கே டேட்டா மூவ்ஸ் ஃப்ரம் பிக் கண்டெய்னர் டு ஸ்மால் கண்டெய்னர், மேனுவல் கன்வர்ஷன் ரெக்வயர்ட். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணாது, நம்ம தான் மேனுவலாக அதை கன்வெர்ட் பண்ணணும். டேட்டா லாஸ் வந்து பாசிபிள். இது நம்ம எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக பார்ப்போம். நேரோவிங் ஆர்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டபுள், ஃப்ளோட், லாங், இன், ஷார்ட், பைட். நீங்கள் வைடனிங் பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே வைஸ் வர்சாவாக இருக்கும். பெரிய டேட்டா டைப் வந்து சின்ன டேட்டா டைப்புக்கு நமக்கு வரும். ஸோ அது எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது நேரோவிங் டைப் காஸ்டிங். ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டபுள் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் வைக்கிறேன். இதுக்கு நான் டி அப்படின்றது வேரியபிள் நேம் வச்சுட்டு இங்கே 1000.98 அப்படின்றத நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். சும்மா டெசிமல் பாயிண்ட் நம்ம ஸ்டோர் பண்ணணுமா. அடுத்து இதை நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். எஃப் ஈக்குவல் டி அப்படின்றத நான் கொடுக்குறேன். இதை கொடுத்தேன்னா அப்போ என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு அப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் வரும். இப்போ நமக்கு இங்கே எரர் வருது, என்னென்னா வேரியபிள் டி இஸ் ஆல்ரெடி டிஃபைன்ட் இன் மெத்தட் மெயின். அதாவது இங்கே நீங்கள் டி அப்படின்ற வச்சிருக்க வேரியபிளை ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுது. இதை நம்ம வச்சுக்கோங்க.
ஒரு மெத்தடுக்குள்ள ஒரு வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே வேரியபிள் நேம் நீங்கள் மறுபடியும் அந்த மெத்தடுக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நான் இப்போ இதை சேஞ்ச் பண்ணணும். ஏஎம்டி அப்படின்னா அமௌண்ட், ஷார்ட் ஃபார்ம் அமௌண்ட் அப்படின்றத ஆல்ரெடி வச்சிட்டேன். ஸோ ஏஎம்டி அப்படின்றத வச்சுக்கிறேன். இதை நம்ம கன்வெர்ட் பண்ணணுமா, இங்கே நான் கொடுத்துறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு எரர் வருது. என்னன்னா இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் பாசில் லூசி கன்வர்ஷன் ஃப்ரம் டபுள் டு ஃப்ளோட். இதான் ஒரு பெரிய டேட்டா டைப்ல இருந்து சின்ன டேட்டா டைப் நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்போ கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக நம்ம தான் கன்வெர்ட் பண்ணணும். இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ள ஃப்ளோட் அப்படின்றத கொடுக்கணும். இந்த இது நல்லா பார்த்துக்கோங்க. டபுள் அப்படின்ற அமௌண்ட் என்கிட்ட இருக்கு. இதை நான் ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வேரியபிளை கொடுத்துட்டு நீங்கள் என்ன டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணுறீங்களோ, அதாவது டார்கெட்டட் டேட்டா டைப், நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற டேட்டா டைப்பை ப்ராக்கெட் போட்டு இதுக்குள்ளே கொடுத்துடணும். இப்போ இங்கே கன்வெர்ட் பண்ணதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சிஸ்டம் அவுட் டாட் பிரிண்டெல்என் இதில் எஃப் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன். பார்த்தீங்களா நமக்கு எந்த எரருமே இல்லை. ஸோ நான் அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்ம கன்வெர்ட் பண்ணுற டேட்டா வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு மேனுவல் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதையும் நம்ம இதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். பிக் டேட்டா டைப்பில் இருந்து ஸ்மால் டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணோம். இதில் பிக் அப்படின்றது என்னது, டபுள், சின்னது அதை விட சின்னது ஃப்ளோட்டு. ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. மேனுவல் கன்வர்ஷன் ரெக்வயர்டுனா இதை தான் நம்ம இந்த மேனுவல் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இங்கே வந்து டேட்டா லாஸ் வந்து பாசிபிள். ஓகே, இந்த டேட்டா லாஸ் பாசிபிள் வந்து நம்ம இன்னும் வேறு ஒரு இதில் சொன்னோம்னா உங்களுக்கு புரியும் ஈஸியாக. டபுள் ப்ரைஸ் அப்படின்ற நான் ஒரு வேரியபிள் நேம் வச்சிடுறேன். ப்ரைஸ் நான் எவ்வளோ கொடுக்குறேன், 100.56 அப்படின்றத நான் கொடுத்துறேன். இந்த கொடுத்ததை நான் இப்போ என்ன பண்ணணும், இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் பே அப்படின்றத மட்டும் கொடுத்துட்டு ப்ரைஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா டைப்பை நம்ம மேனுவலாக கொடுக்கணும். இன்ட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். கொடுத்ததை இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இங்கே பே அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நான் போய்ட்டு கம்பைல் பண்ணுறேன். எரர் இல்லை. ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு பாருங்களேன். நான் டபுள் ப்ரைஸில் ஸ்டோர் பண்ணது 100.56 அப்படின்றத நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பட் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டெசிமல் பாயிண்ட்டை வந்து நமக்கு விட்டுட்டு வெறும் 100 மட்டும் எடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த 0.56 அப்படின்ற டெசிமல் பாயிண்ட் வந்து நமக்கு டேட்டா லாஸ் தானே. 0.56 தானே அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. லைவ் அப்ளிகேஷனில் ஒரு இ-காமர்ஸில் எடுத்துக்கோங்களேன், ஒரு 0.56 அப்படின்றதெல்லாம் ப்ரைஸை குறிக்கும். இதே மாதிரி ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து 0.5 நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இதெல்லாம் நமக்கு டேட்டா லாஸே ஆகக்கூடாது. ஸோ நம்ம அதை கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இதை தான் சொல்லியிருப்பாங்க இங்கே டேட்டா லாஸ் பாசிபிள். இது ஒரு எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பக்கெட்டில் இருக்கிற வாட்டரை எடுத்து ஒரு சின்ன கிளாஸில் நம்ம ஊற்றுற மாதிரி. அப்போ என்ன ஆகும், நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு வெளியே போயிடும். தண்ணி நிறையா நமக்கு லாஸ் ஆகும். இங்கே அதே மாதிரி டேட்டா லாஸ் நமக்கு இருக்கும். இதை நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிளுமே நம்ம பார்த்துருவோம். இப்போ ஒரு லாங்கில் இருந்து இன்ட்டு கன்வெர்ட் பண்ணி பார்ப்போமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாங் எல்எல்ரெடி வச்சாச்சா. இப்போ எல்ஜி அப்படின்றத வச்சுட்டு இப்போ நான் 10,000 அப்படின்றத வச்சுருக்கேன். இங்கேயும் இன்ட்டு எல்ஐ சும்மா ரெஃபரன்ஸ் ஏதோ நம்பர் சரி வேரியபிள் நேம் வைக்கிறேன். இன்ட் அப்படின்றத ப்ராக்கெட் நமக்குள்ளே கொடுக்கணும். இங்கே எல்ஜி அப்படின்றத கொடுத்துட்டு இது நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இங்கே எல்ஐ அப்படின்றத நான் கன்வெர்ட். இப்போ எந்த எரரும் இல்லை. ரன் பண்ணிங்கன்னா பாருங்கள், லாங்கில் இருந்த 10,000 அப்படின்ற இன்ட்டுக்கு நமக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதாவது இங்கே நேரோவிங் டைப் கேச்சிங்கில் எல்லா டேட்டா டைப்லேயுமே நமக்கு இந்த டேட்டா லாஸ் பாசிபிளாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்து கன்வெர்ட் பண்ணணும். இப்போ அந்த டேட்டா லாஸை இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம், ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இப்போ SHD ஷார்ட் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன்னா இதில் என்ன பண்ணுறேன், ஒரு 32,000 அப்படின்றத கொடுத்துட்றேன். இதை நான் இப்போ பைட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். பைட்டு BYT ஈக்குவல். இப்போ நான் பைட்டை தானே கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ டார்கெட்டட் எனக்கு என்னது பைட்டு. SHD அப்படின்றத கொடுக்குறேன். இதை நம்ம பிரிண்ட் பண்ணணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இதுக்குள்ளே இந்த BYT அப்படின்றத கொடுக்கணும். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்களேன், இது நான் ஷார்ட்டில் வந்துட்டு 32,000 நான் கொடுத்துருக்கேன். அது பைட்டை கன்வெர்ட் பண்ணுறப்போ எனக்கு வெறும் 0 மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படி பிரிண்ட் ஆகிருக்கு, நம்ம இதை ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டோட ரேஞ்ச் வந்து நமக்கு 32,000 வரைக்குமே நமக்கு ஸ்டோர் ஆகும். பட் பைட்டில் எவ்வளோ ஸ்டோர் ஆகும், 127 வரைக்கும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், டேட்டா நமக்கு லாஸ் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம சம்மரி பார்ப்போம். டைப் காஸ்டிங்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்ளிசிட்டை வந்து நமக்கு வைடனிங் அப்படின்னு சொல்லலாம். இதில் சின்ன டேட்டா டைப்லேருந்து பெரிய டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணுவோம். இதில் டேட்டா லாஸ் வந்து
நடக்காது. நேரோவிங் அப்படின்னா பெரிய டேட்டா டைப்லேருந்து சின்ன டேட்டா டைப் நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. இதில் டேட்டா லாஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம மேனுவலாக தான் பண்ணுறோம். ஸோ நம்ம பார்த்து பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஜாவா டைப் காஸ்டிங் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரீடிங் யூசர் இன்புட் ஒரு ஸ்கேனரை யூஸ் பண்ணி எப்படி கமாண்ட் ப்ராம்ப்டில் இருந்துட்டு இன்புட்டை நம்ம ப்ரோக்ராமுக்கு ரீட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.